கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் வேதம் சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று. இன்றைக்கு ஒரு தாயை போல நம்மை நேசிக்க, ஒரு தந்தையை போல நம்மை விசாரிக்க, ஒரு தகப்பனை போல நம்மை வழிநடத்த ஒருவர் உண்டு. அவர் நம்முடைய இயேசு. ஆமென். அந்த இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்கள் அருகிலேயே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்து, அப்பா என்னோடு நீங்க பேசுங்கன்னு சொல்லி கேட்போமா? அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாம். இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வார்த்தைகளுக்கு, உங்கள் கண்ணீருக்கு, உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி அந்த பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்து சில நிமிடங்கள், அப்பா என்னோடு பேசும் என்று சொல்லி கேளுங்க. தகப்பனே, நீர் என்னோடு பேசுங்கப்பா. உங்க அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நான் ஆசையோடு வந்திருக்கிறேன். அன்றைக்கு எருசலேமின் வீதிகளில் தன் ஆஸ்திகளெல்லாம் செலவு பண்ணி சுகமே கிடைக்காத நேரத்தில் நான் என்ன செய்வேன்? நான் யாரை சந்திப்பேன்? நான் யாரிடத்தில் உதவி கேட்பேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஜனக்கூட்டத்தை கண்டு, என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அவள் கடந்து வந்தாள். அவரை சந்திக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த கூட்ட நெரிசலிலே என் ஆண்டவரை அவள் தொட்டாள். அந்நேரமே அவளுக்கு சுகம் கிடைத்தது. அந்நேரமே அவளுக்கு சுகம் கிடைத்தது. இன்றைக்கும் கண்ணீரோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கண்ணீரோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். இன்றைக்கு அப்பா என்னோடு பேசு. நீர் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. 6 மாதத்திற்கு நேராக வந்துவிட்டேன். நீர் சொன்ன வார்த்தைகளும், ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குகளும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த இடத்தில் இருப்பீர் என்று சொன்னார். இப்பொழுது தகப்பனே, நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் கேட்போமா? எல்லாரும் விசுவாசத்தோடு, அப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போமா? என்னோடு பேசும். உங்க அமர்ந்த சத்தம் என் காதுகளில் கேட்கட்டும். இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, உம்மால் நிரப்பப்பட்ட நிரம்பி வழிகிற பாத்திரமாய் புறப்பட்டு செல்ல நீர் கிருபை தாரும். கேட்போமா? நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றின்
ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள் என் ஆண்டவர் நிறைவேற்றினார். தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகளை என் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கும் உங்க வார்த்தையை ஆசையோடு கேட்க வந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகம் கொடுப்பீராக. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி ஆறுதல் படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தையை அனுப்பி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. நீங்க தருகிற மெய்யான விடுதலை, நீங்க தருகிற மெய்யான சந்தோஷத்தை இவர்கள் இன்றைக்கு பெற்றுக் கொள்வார்களாக. உங்களுடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். என் ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். நீர் மாத்திரம் பெருகும், நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆலோசனைக்காகவும் நான் ஜெபித்த பொழுது என்னை அதிகமாய் பாரப்படுத்தின வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு வயதான முதியவரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், தம்பி, எனக்கு இப்பொழுது 83 வயது ஆகிறது. ஒரு காலத்துல எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒருத்த மட்டும்தான் அந்த குடும்பத்துல படிச்ச பையன். என் குடும்பம் கஷ்டப்பட்டது நிமித்தம், என் குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நான் வெளி ஊருக்கு சென்று வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. நம்முடைய இந்திய தேசத்துல சொல்லப்படுகிறதான பெரிய பெரிய நிறுவனங்களில் நான் வேலை பார்க்க ஆரம்பித்தோம். அதனால எனக்கு கை நிறைய பணம் கிடைச்சது. சந்தோஷமா இருந்து ஒருவேளை ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருந்த என் குடும்பம் நல்ல காசு வந்தது நிமித்தம் 2 வேளை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் இன்னும் என் குடும்பத்துக்காக ஓடணும், இன்னும் என் குடும்பத்துக்காக உழைக்கணும்னு சொல்லி இரவும் பகலும் ஓவில்லாமல் ஓடி ஓடி உழைத்தேன். அதனால எங்க குடும்பத்துல இன்னும் ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்த நாங்க 3 வேளை சாப்பிட ஆரம்பிச்சோம். நிறைய காசு வர ஆரம்பிச்சது, செல்வம் வர ஆரம்பித்தது. அதனால நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, என் சகோதரத்துல காசை கொடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலங்களை வாங்கி போடுங்க, தோப்பை வாங்கி போடுங்கன்னு சொல்லி காசை நான் அனுப்ப அனுப்ப அவங்க வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பிரதர், நீங்க இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க இப்படியே உங்க குடும்பத்தை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை விசாரிக்க கூட ஆள் இல்லாம நீங்க மாட்டிக்கிடுவீங்க. தயவு செய்து நாங்க சொல்றதை கேளுங்க, உங்களுக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க, தயவு செய்து நாங்க சொல்றதை கேளுங்க, நீங்க ஒரு ஏற்ற காலத்துல ஒரு திருமணத்தை பண்ணுங்கன்னு சொல்லி என்னை எல்லாரும் அதிகமா ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் உழைக்காம போயிட்டா, நான் வேலை பார்க்காம போயிட்டா என் குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துருமே, என் அம்மா நடுத்தருவுக்கு வந்துருவாங்களே, என் சகோதர சகோதரிகள் நடுத்தருவுக்கு வந்துருவாங்களே, அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது யாரு கொடுப்பா? நான் குடும்பமா ஆயிட்டேன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகிறது? அதனால நான் திருமணமே செய்ய மாட்டேன்னு சொல்லி என் குடும்பத்துக்காக இரவும் பகலும் நான் ஓடி ஓடி உழைத்தேன். கை நிறைய பணம் வந்துச்சு பிரதர், கை நிறைய பணம் வந்துச்சு. இருக்கிற இடம், சொந்த பந்தம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தேன். என் வீட்டை சுற்றிலும் நிறைய இடங்களை, விளைநிலங்களை வாங்கி போட்டேன். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே திரும்பி பார்த்தா காலம் எவ்வளவு வேகமா போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓய்வு நாள் வந்தது, எனக்கு ரிட்டையர்மெண்ட்னு கம்பெனியில் சொன்னாங்க. ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், ஏன்னா இனியாவது என் குடும்பத்தோட நான் இருப்பேனே, என் சகோதர சகோதரிகளோட நான் இருப்பேனே, என்னை நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நான் ஓடின நாட்கள் போதும், நான் அலைஞ்ச நாட்கள் போதும்னு சொல்லி சந்தோஷத்தோட என் வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்கு போன பிறகுதான் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. இவ்வளவு நாள் அண்ணன் தம்பின்னு பாசமா பேசுறவங்க, இவ்வளவு நாள் சித்தப்பா பெரியப்பான்னு பாசமா பேசுறவங்கலாம் இப்போ எனக்கு விரோதமா நிக்கிறாங்க. நீ யாரை கேட்டு இந்த ஊருக்குள்ள வந்த? நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு 5 காசுங்க கிடையாது, இத்தனை நாள் எப்படி வெளியூர்ல இருந்து அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லி என்னை துரத்த ஆரம்பிச்சாங்க. நான் யாரை நம்பி இருந்தனோ, நான் யாருக்காக என் வாழ்க்கையை தொலைச்சனோ, அவங்க எல்லாரும் இன்னைக்கு கைவிட்ட நிலைமை, எல்லாரும் என்னை துரத்துற ஒரு நிலைமை. எல்லாரும் சொன்னாங்க,
நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நடுத்தூரில் தான் இருப்பேன்னு. அப்போ நான் சொன்னேன், என் பிரதர் இருக்கிறாங்க, என் சகோதர பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் தங்கச்சி இருக்கிறாங்க, என் தங்கச்சியோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். நான் யாரை நம்பினோ, யாருக்காக என்னுடைய வாழ்வையே தொலைத்தேனோ, அவர்களே இன்றைக்கு எனக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. நான் என்ன செய்யணும்னு தெரியல பிரதர் சொல்லி அவர் கண்ணீரோடு அழ ஆரம்பித்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதே போன்ற ஒரு சூழ்நிலை மேல தான் நீங்களும் உட்கார்ந்துருக்கலாம். நீங்க யாரை அதிகமா நேசிச்சீங்களோ, யாருக்காக உங்க நேரத்தை செலவு பண்ணீங்களோ, யாரு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடினமா உழைத்தீர்களோ, அவங்க உங்களுக்கு எதிராக நிற்கும் போது நீங்க என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்க இந்த இடத்துல இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க இங்க வந்திருப்பீங்கன்னா உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காகவே இந்த கூட்டத்தை என் ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே என் ஆண்டவர் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில நிர்கதியா இந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அலைச்சல்களையும் உங்கள் கண்ணீரையும் உங்கள் அங்கலாய்ப்பையும் நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், உங்களுக்கு கட்டாயம் பதில் செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இதற்கு ஆதாரமாக சங்கீதம் 56 அதிகாரம் அது 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறது மாத்திரமல்ல, அவற்றை கணக்கில் வைத்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை அலைச்சலோடு கண்ணீரோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருப்பீர் என்று சொன்னால், உங்களுக்காகவே என் ஆண்டவர் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். துருத்தி என்பது வெறும் தண்ணீரை மட்டும் சுமந்து செல்கிறது மாத்திரமல்ல, விலை மதிப்பில்லாத வாசனை திரவியங்களை கூட அதுல சேர்த்து வைப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விலை மதிப்பில்லாத வாசனை திரவியங்களை சேர்த்து வைக்கிற அந்த துருத்தியில உங்க கண்ணீரை நான் கணக்கில் வச்சிருக்கிறேன், நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், அதை யாரும் பார்க்க முடியாது, ஆனா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் கொடுத்த வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு பசுமரத்தாணியில் அடித்தது போல எப்பவும் இருக்கும். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம என்னென்ன பிரச்சனைக்கு நேராக கடந்து வந்தோமோ, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோமோ, வேதனைப்பட்டிருக்கோம், அதே பிரச்சனையை அவரும் அனுபவித்திருக்கிறார். நம்ம இப்ப சொல்றோம்ல, பிரதர் நாம் பட்டது மாதிரி கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்கன்னு. ஆனா நாம பட்ட கஷ்டத்தை, நாம பட்ட பாடுகளை அவரும் பட்டிருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது, அவருடைய சங்கீதங்களை வாசிக்கிற பொழுது நமக்கு ஆறுதலாக இருக்கும். நம்ம எப்பெல்லாம் கண்ணீரோட கவலையோடு இருக்கிறோமோ, அப்பெல்லாம் தாவீது எழுதின சங்கீதங்களை நம்ம வாசிக்கிற பொழுது அது நமக்கு ஆறுதலை கொடுக்கும். நம்ம எப்பெல்லாம் பயந்துகிட்டு இருக்கிறோமோ, அப்பெல்லாம் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். நாம எப்ப வியாதிப்பட்டு படுக்கையில கிடக்கிறோமோ, இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிரும் நம்ம நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின வசனங்களை வாசிக்கிற பொழுது நமக்கு புது பலன் கிடைக்கும். நாம எப்பெல்லாம் தேவனை விட்டு தூரம் போய் பின்மாற்றம் அடைந்து அவரை விட்டு விலகி போறோமோ, பாவம் செஞ்சு இனி நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சு நாம ஒதுங்கி நிற்கிறோமோ, அப்பெல்லாம் அவருடைய வசனம் நம்மளை தேற்றும். பயப்படாதே, நான் அவனுக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை மார்போடு அணைத்துக் கொள்கிற நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, பச்சை வருடத்தில் பாவத்தை செஞ்ச போது அந்த பாவத்தை சொல்லி நீ இந்த பாவம் செஞ்சிருக்கிறன்னு சொன்ன உடனே தன்னை அப்படியே தேவ சமூகத்துல அவன் தாழ்த்துகிறத பார்க்க முடியும். தாவீதை குறித்து 1000 விமர்சனங்களை நம்ம வைத்தாலும் என் ஆண்டவர் தாவீதை குறித்து ஒரு காரியம் சொல்கிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்ல முடியுமா,
என் இருதயத்துக்கு நீங்க ஏற்றவன் சொல்லி, என் இருதயத்துக்கு நீ ஏற்றவள், என் இருதயத்துக்கு ஏற்றவன் உங்களை சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனா சங்கீதக்காரனாய் தாவீதுக்கு தெரியும், என்னுடைய அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார், என்னுடைய அங்கலாய்ப்பை அவர் எண்ணி இருக்கிறார், என் கண்ணீரை அவர் காண்கிறார், என் வேதனையை அவர் அறிகிறார். கட்டாயம் எனக்கு அவர் விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையினால்தான் அவர் சொல்றாரு, என்னுடைய அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். ஆமென். கரங்களை தட்டி நாம இன்றைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு வேதனைகளையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவரும் அனுபவித்திருக்கிறார், அவரும் கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் அவருடைய சங்கீதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் ஒத்துப்போம். நம்ம பாடணும் இல்லையா, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரே. நம்ம கூப்பிடுற நேரத்துல என் ஆண்டவர் வந்து நமக்கு உதவிகளை செய்கிற ஒரு நல்ல தகப்பன். அதனால தான் சங்கீதக்காரன் தாவீது தைரியமா சொல்றாரு, தேவரீர் என்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், என் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் நீர் எண்ணி இருக்கிறீர் என்று சொல்லி அவர் தைரியமா சொல்றார். இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்றார், உங்க அலைச்சல்களை, உங்கள் வேதனைகளை, உங்கள் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவற்றை கணக்கில் வைத்திருக்கிறேன். கட்டாயம் உங்க வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்வேன். இந்த இடத்துல நீங்க அநேகரால உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில இங்க இருக்கலாம். நீங்க யாரை நம்புனீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிரா விரோதமா வந்திருக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உடைக்கப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு என் ஆண்டவர் உருவாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எந்த அளவுக்கு மனிதர்கள் உங்களை உடைக்கிறார்களோ அந்த அளவுக்கு என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவரை நம்பி வந்தவங்களை யாரும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரை நம்பி வந்தவங்களை ஒரு நாளும் அவர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. இன்றைக்கும் உங்கள் அலைச்சல்களை, உங்க கண்ணீரை காண்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்ற என் இயேசு அருளாதரே உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வார், அவர் உங்கள் துக்கத்தை மாற்றுவார், அவர் உங்கள் கண்ணீரை துடிப்பார், உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அவரை நம்பி வந்தவங்களை யாரையும் அவர் வெறுமையா விட்டதா சரித்திரமே இல்லைங்க. ஒரு முறை அன்னாள் என்கிற ஒரு தாய் தன்னுடைய நாச்சியார் நிமித்தம் அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். எப்பெல்லாம் வீட்டில் ஒன்னா இருப்பாங்களோ அப்பெல்லாம் அவளை பார்த்து சொல்லுவாங்க, பிள்ளை இல்லாதவ நீ மலடின்னு சொல்லுவாங்க. அவளை காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அந்த வேதனை தாங்க முடியாம தேவ சமூகத்தில் அவள் கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் அவள் கதறுகிறாள், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா, என்னை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி கதறுகிற பொழுது என் ஆண்டவர் அவள் விண்ணப்பத்தை கேட்டார், அவள் கண்ணீரை கண்டார். நியாயாதிபதிகள் நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 14 மன்னிக்கணும் 1 சாமுவேல் 1:17 நாம் வாசிக்கிறோம். அதற்கு ஏலி, சமாதானத்தினை போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு முறையும் பண்டிகை ஆசரிக்க எல்கானா, அன்னாள், பெலினா இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது அவளை பார்த்து எப்பவும் நகைக்கிறது, பரியாசம் பண்றது, குறை சொல்றது, கேலி பண்றது, இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவளால் அடக்க முடியல. ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாருங்கப்பா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாருங்க, நீங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீர் என்று சொன்னால் அந்த குழந்தைய நான் உங்களுக்கே தருவேன், அவன் தரையில சவரன் கத்தி படுவதில்லை என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து அழுகிறதை நான் பார்க்க முடியும். அவ அழுகிறத மற்றவங்க பார்வைக்கு வேணாம், அவ வெறித்திருக்கிறத போல காணப்படலாம், பேலியாளின் மகளாக காணப்படலாம். ஏலி சொல்றாரு, நீ எவ்வளவு நேரமா வெறித்திருப்ப, எவ்வளவு நேரம் இப்படி புலம்பிட்டு இருப்ப, எவ்வளவு நேரம் குடிவெறியில இருப்ப, நீ புறப்பட்டு போன்னு சொல்லும் போது அவள் சொல்வா, ஐயா
நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ ஐயா, நான் மன கிளேசம் உள்ள இருதயம் உடைக்கப்பட்ட ஒரு பெண். என்னோட வாழ்க்கையில துக்ககரமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு குழந்தை இல்லை, அதனால நான் வேதனையோடு தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது ஏலி சொல்றாரு, அம்மா தைரியமாயிரு, நீ பயப்படாத, நீ சமாதானத்திற்கு போ. காரணம், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு அருளி செய்வார். நீ சமாதானத்திற்கு போ, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவளை ஆசீர்வதிக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதர்களாய் மாறுவார்களாம். பாருங்க, நீ குடிச்சிருக்கிற, வெறித்திருக்கிற, புறப்பட்டு போன்னு எந்த மனுஷன் சொன்னானோ அதே மனுஷன் சொல்றான், நீ சமாதானத்திற்கு போ, நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பீர் என்று சொன்னார், தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னார், என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தாவீதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, தாவீது அவன் இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். காத்தூரில் பெலிஸ்தர் மூலமாய் சிறைபிடிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பைத்தியக்காரனை போல தன்னை காண்பித்து அவன் வெளியேறுகிற தப்புகிறத நாம் பார்க்க முடியும். பல நேரங்களில் அவன் பட்ட அவமானங்களை சொல்லி மாளாது அத்தனை அவமானங்களை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறான். அத்தனை அவமானங்களை அனுபவித்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க பிறந்திருக்குன்னா மூத்த பிள்ளைய எல்லாரும் வேலை வாங்குவாங்க, 2வது பிள்ளைய செல்லமாக வச்சு பார்த்துப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே தலைகீழ நடக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தனை சகோதரர்களுக்கும் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்யணும், வறுத்த பயிரும் பாலாடை கட்டி கொண்டு போய் கொடுக்கணும். காலையில் எழும்புனா ஆடை மேய்க்கணும், வீட்டுக்கு வந்தால் சகோதரர்களை போய் சந்தித்து அவங்கள விசாரிச்சுட்டு வரணும். நம்ம வீடுகளில் 2 பிள்ளைங்க இருப்பாங்கன்னா, மூத்த பிள்ளைகிட்ட நீ இந்த வேலையை செய்யணும்னு சொன்ன உடனே சொல்லுவாங்க, இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் மேலே பாசமே இல்லை, எப்போ பாரு என்ன வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 2வது பிள்ளை வந்த பிறகுதான் என் மேலே இவ்வளவு கடுப்பாக இருக்கிறாங்க, என் மேலே அன்பே இல்லைன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தாவீதோட வாழ்க்கையில் அது அப்படியே தலைகீழாக மாறிட்டு, மூத்த பிள்ளைங்களை வேலையே வாங்குறதில்லை, 2வது கடைசி பையன் இவனைத்தான், 8வது மகனாகிய தாவீதை தான் எப்பவும் வேலை வாங்குறது. ஆனால் அவன் எதை குறித்து கவலைப்படலை, ஆண்டவரையே மட்டும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அதனால தான் எல்லா சூழ்நிலைகளும் அவன் தைரியமாக சொல்கிறான், தேவரீர் என்னுடைய அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை துருத்தில் வையும், உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. அந்த தாவீதுடைய நல்ல குணம் நமக்கு வேணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவரை குறித்து 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் தாவீதுக்கு இருக்கிற நல்ல குணம் நம்மகிட்ட கிடையாதுங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. பாருங்க, ஒரு பெரிய விருந்து வீட்டில் உண்டு பண்ண போறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, வந்து உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை கூப்பிடு, நான் உங்களை பிளஸ் பண்ணணும், ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் என்று சொன்ன போது மூத்த பிள்ளையை கூப்பிடுறாங்க. அவன் வர்றான். சாமுவேல் கேட்கிறாரு, இவனைத்தான் நான் அபிஷேகம் பண்ணணுமான்னு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ அவனோட முகத்தை பார்க்கிற, அவன் சரீர வளர்ச்சியை பார்க்கிற, அவன் நிறத்தை பார்க்கிற, ஆனால் நான் இவனை நிராகரித்தேன், நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். மறுபடியும் ஒருத்தனை கொண்டு வராங்க. அவனையும் பார்த்து, நான் இவனை புறக்கணிக்கிற, வேண்டாம், 1 2 3 எல்லாரையும் அவர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே வர்றாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவர் நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற யோசிக்கிற நேரத்துல தான், இவ்வளவுதானே உங்ககிட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் கேட்கிற, ஈசாகிட்ட கேட்கிற போது அப்படியே அவன் ஷாக்காகி நிற்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றான், என்னை மன்னிச்சிருங்க, வனாந்திரத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் வர சொல்றேன். அப்போ சாமுவேல் சொல்றாரு, அவன் வராம நாங்க இந்த விருந்தை சாப்பிட போறது இல்லைன்னு சொல்லி கரங்களை தட்டி, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒருவன் இருப்பான் என்று சொன்னார். அவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் ஜனங்கள் அவனை தேடி வருவார்கள். நீங்கள் அபிஷேகப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். நீங்க வந்தாதான் அங்க ஆசீர்வாதமே நடக்கும். பாருங்க, அவன் வர்ற வரைக்கும்
சாமுவேல் காத்திருக்கிறான், அத்தனை சகோதரர்களும் காத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவன் யாரா இருந்தான்? அற்பமா பார்க்கப்பட்டான். அவன் அலைச்சல்களை யாரும் கவனிக்கல. ஆனா அவனுடைய அலைச்சல்களை, அவன் கண்ணீரை, அவன் அங்கலாய்ப்பை என் கர்த்தர் கண்டார். கரங்களை தட்டி இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்ணீரை காண்கிற என்று ஆகும்போது அங்க நடக்கிற எல்லா சினாரியோ பார்க்கிறாரு. எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார் தெரியுமா? இவ்வளவு பெரிய விருந்து வச்சிருக்கிறீங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டுருக்கிறீங்க, ஆனா என்ன நீங்க கூப்பிடாம விட்டுட்டீங்களே. நினைச்சிருக்க மாட்டாரா? ஆனா பாருங்க, அவர் அதை குறித்து எதுவுமே பேசல. அமைதியா தேவ சமூகத்துல வந்து நின்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணுகிற மகன் அவன் தான், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே நீங்கள் உங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க ஒருவர் வந்திருக்கிறார், உங்களை உயர்த்த ஒருவர் வந்திருக்கிறார். அவர் என் இயேசு. அவர் சொல்கிறார், உங்கள் கண்ணீரை நான் கண்டேன், உங்கள் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உங்கள் கதறலை நான் கண்டேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். ஆமென். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவல்லா வாழ்வை நான் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை தூக்கி நிறுத்த யாருமே இல்லை நீங்க நினைக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்கிறார், உன் அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன், உன் கண்ணீரை நான் துருத்தியில் சேர்த்து கணக்கில் வைத்து இருக்கிறேன். ஏற்ற வேளை வரும்பொழுது, ஏற்ற நேரத்தில் கட்டாயம் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அன்னாள் மனம் கசந்து தேவ சமூகத்தில் அழுத பொழுது, மனம் கசந்து தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, அவள் வேண்டிக் கொண்டபடியே என் ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை அவளுக்கு கட்டளையிட்டார். ஆகார் வனாந்தரத்தில் கதறிய பொழுது, அவளை கண்டுக்க யாருமே இல்லைன்னு நினைச்ச நேரத்தில் என் ஆண்டவர் சொல்கிறார், ஆகாரே ஏன் அழுகிறாய்? பிள்ளை அதில் இருக்கும் இடத்தில் அது சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி ஆகாரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலைமையில இருந்தாலும் சரி,
என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க கண்ணீருக்கு நான் பதில் செய்வேன் அம்மா. உங்க கண்ணீருக்கு நான் பதில் செய்வேன். உங்க கண்ணீருக்கு நான் பதில் செய்வேன். கட்டாயம் நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட என் ஆண்டவர், அன்னாளின் கதறலை கேட்ட என் ஆண்டவர், உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் கதறலுக்கும் கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பதே, தேவ சமூகத்தில் காத்திருப்பதே. அதை நீங்க செய்வீங்கன்னா என் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என் வேதம் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்று சொன்னால் அவன் சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதர்களாக இருப்பார்களாம். தாவீதை பாருங்க, தன்னை துரத்தி வருகிற சவுலை கொல்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் அவன் மேல அவர் கையே வைக்கல. சவுலுக்கு மேல அவர் கையே வைக்கல. அவர் சொல்ற ரீசன் என்ன தெரியுமா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் நான் கை வைப்பானே. ஐயா, அவர் என்ன அடிக்க வந்தது உண்மைதான், என்னை கொல்ல வந்தது உண்மைதான், என்னை துரத்துறது உண்மைதான். ஆனாலும் தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷன், அவருக்கு மேல நான் கையை வைக்க மாட்டேங்கிற உணர்வு அவனுக்குள்ள இருந்த அந்த இருதயம் நமக்குள்ள இருக்குதா? அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்குதா? என் வேதம் சொல்லுது, தாவீது எங்கெல்லாம் போனானோ எல்லாருடைய கண்களும் தயவு கிடைத்ததா. காரணம், அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது, அவனுடைய பாதைகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தது, அவனுடைய எண்ணங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அதனால தான் அவர் தைரியமா சொல்றாரு, என் அலைச்சல்களை என் ஆண்டவர் எண்ணி இருக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, என் கண்ணீரை என் ஆண்டவர் பார்க்கிறாரியா, என் கதறலை என் ஆண்டவர் கேட்கிறான்? தைரியமா சொல்ல முடியுமா? நீங்க கேட்டு உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் கதறலுக்கும் ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார், தைரியமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை, நம்முடைய யோசனைகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால், உங்கள் பாதைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் யாரு வந்தாலும் சரி, உங்களை எதிர்த்து யாரு வந்தாலும் அவர்களும் உங்களுக்கு நண்பர்களாய் மாறுவார்கள், அவர்களும் உங்களுக்கு சகோதரர்களாய் மாறுவார்கள். என் வேதம் சொல்கிறது, நியாயாதிபதி புஸ்தகத்தில் 14:14 பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இந்த சம்பவம் தெரியும் தானே உங்களுக்கு? பட்சிக்கிறவன யாரு? இதனுடைய பேக்கப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் கொஞ்சம் தேன் எடுத்துட்டு வருவார். அப்போ ஒரு விடுகதை கேட்பாரு, ஐயா நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கறதெல்லாம் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் அவர் கேட்கிறாரு, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது, அது என்னன்னு சொல்லி. அது வேற ஒன்றும் இல்லை, சிங்கத்துடைய எலும்பு கிடக்கிற இடத்திலிருந்து அவன் தேனை எடுத்துட்டு வருவான். இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் உங்க கூட இருப்பார் என்று சொன்னால், உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா சொன்னால், உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதர்களாய் மாறுவார்கள். ஆமென். கையை தட்ட மாட்டீங்களே? ஆமென். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவரை முழுவதும் நம்புவீர் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை பேர் உங்க பட்சத்துல வருவாங்க. அதைத்தான் என் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு என் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியமும் அதுதான். உங்க அலைச்சல்களை நான் எண்ணி இருக்கிறேன், உங்க கண்ணீரை நான் துருத்தியில வச்சிருக்கிறேன், உங்க ஜெபத்துக்கும் உங்க வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கு நான் பதில் தருவேன். ஆனா உங்களுடைய வழிகள் எனக்கு பிரியமா இருக்கிறதா என்று உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அதற்காகத்தான் என் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆனா என் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்கள் பாதை நேரா இருக்குதா? உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நீங்க நடக்கிற பாதை தேவனுக்கு பிரியமா இருக்கிறத யோசிக்கிறீங்களா? தேவனுக்கு பிடித்த காரியத்தை செய்றீங்களா? அதைத்தான் என் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நீங்க செய்யும் போது இதை கட்டாயம் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். பாருங்க, ஆதாம் ஏவாளை படைத்து சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி ஒப்பு கொடுத்தார். ஆனா சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லா விருட்சத்தின் கனியை நீங்க பூசிங்க, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க இந்த மரத்தின் கனியை மட்டும் நீங்க புசிக்க வேண்டாம்னு சொல்லி அங்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியும் நமக்கு முன்னாடி வரும். நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன், நல்லது. இங்க எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்க? யாருமே இல்லையா? கையை தூக்கி பலமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறீங்களே, அவர் ஆசீர்வதிக்கிற பாதையில நீங்க நடக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க. இப்ப அல்லேலூயா வராது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க,
ஆனா அவர் ஆசீர்வதிக்கிற பாத்திரமா நீங்க இருக்கிறீங்களா? என் வேதம் சொல்லுது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுக்கு சிநேகிதராக இருப்பார்களாம். நாம சண்டை போட்டுக்கிட்டு எத்தனையோ வருஷமா இன்னும் பேசாம தான் இருக்கிறோம். யாருக்கு வேணாலும் காடை கொடு, கல்யாண காடை கொடு, ஆனா அவளுக்கு மட்டும் கொடுத்துறாரு. யாரை வேணாலும் கூப்பிடுவேன் கல்யாணத்துக்கு, ஆனா அவளை மட்டும் கூப்பிட மாட்டேன். யாரை வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நான் பேசுவேன், அவகிட்ட மட்டும் பேச மாட்டேன். அப்படின்னா நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு பரலோகம் இல்லைன்னு. ஆமா, உங்களுக்கு என்ன இல்லை? பரலோகம் இல்லை. உன் சத்துருக்களை சிநேகிகள் தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிற உண்மைதான். ஆனா உன்னுடைய வழிகள் எனக்கு பிரியமா இருக்கிறதா? உன்னுடைய பாதைகள் எனக்கு பிரியமா இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, கிராம்பு, நல்ல மிளகு, கடுகு இதையெல்லாம் சின்ன சின்ன பேக்கெட்ல அடைச்சி வியாபாரம் பண்றாரு. அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, வியாபாரம் பரவாயில்லையா மக்களே அப்படின்னா, அண்ணே வியாபாரம் சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னா. ஏன் மக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கிற? இல்லைனா எல்லாத்துக்கும் ஒரு மாற்று பொருள் வச்சிருக்கிறாரு அப்படின்னு. என்ன சொல்ற எனக்கு புரியலையே. ஆமா, நல்ல மிளகை பேக் பண்றேன், அதுக்கு பதிலாக பப்பாளி விதையும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல மிளகை பேக் பண்றேன், அதுக்கு பதிலாக பப்பாளி விதை வச்சிருக்கிறாரு. கடுகை பேக் பண்றேன், அதுக்கு பதிலாக கேழ்வரகு வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் என் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாரு. அதனால எனக்கு என்னென்ன குறை? என் காட்டுல நான் ராஜா தான். அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா தான். ஆமென். நல்லா கவனிக்கணும், அவன் செய்கிறது பிராடுத்தனம், ஆனா அதுக்கு கர்த்தர் எனக்கு துணையை நிற்கிறான்னு சொல்றான். இந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில தங்குமா? சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில தங்குமா? கர்த்தரை நான் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க பக்கத்துல உங்க நண்பியோ உங்க தோழியோ உட்கார்ந்தா, இவன் மட்டும் என் பக்கத்துல உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ இப்படி இடிக்கிறோம், இப்படி தள்ளுறோம், பண்றோமா இல்லையா? அக்கா, யாரு வேணா என் கூட டியூட்டி போடுங்க, ஆனா அவ மட்டும் எனக்கு வேண்டாம் சொல்றோமா? துஷ்டனை கண்டா தூரம் ஓடுங்கிற மாதிரி சில பேரை கண்டா நம்ம தூரம் ஓடி போறோம். ஏன்? அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு? ரைட்? அப்புறம் எப்படி உங்களை ஆண்டவர் உயர்த்துவாரு? உங்களை ஆசீர்வதிக்கணும், அல்லேலூயா. என்னை உயர்த்தணும், அல்லேலூயா. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அல்லேலூயா. ஆனா அவருடைய வழியில நடக்கணும்னு சொன்னவங்க மட்டும் நாடியில கையை கொடுத்துட்டு, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அப்படியே மூஞ்ச பாவம் போல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டது. நல்லா கவனிங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் ஆசீர்வதிக்கவும் என் ஆண்டவரால் முடியும். நீங்க உங்க பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவற்றை வெண் பஞ்சை போல மாற்ற என் ஆண்டவரால முடியும். ஆனா உங்க வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்க பாதைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்க யோசனைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்கள் நடத்தை அவருக்கு பிரியமா இருக்கணும். அதை விட்டுட்டு செல்ல மோன நீ தலையில நின்று குத்திர பாஞ்சாலும் பரலோகத்தை போக முடியாது. நீ என்னதான் தலைகளை நின்னாலும் சரி, பரலோகத்தின் வாசலை கூட நீ எட்டி பார்க்க முடியாது. சங்கீதக்காரன எல்லா சூழ்நிலையிலும் ஆமா அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் சொல்லும் போது எல்லாம் கேட்டுக்கிட்டோம். ஆனா அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி நம்ம கிட்ட இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நீ பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே தேவ சமூகத்தில் தன்னை சரணாகதியாக ஒப்பு கொடுத்தான், என்ன மன்னிங்கன்னு சொல்லி. இன்னைக்கு மன்னிப்பு கேட்கிற நாம மாற்றத்தை கேட்கிறோமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மக்களே? உன் பக்கத்துல உங்களுக்கு பார்த்து கையை கொடு, சும்மா கையை கொடு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்க முடியும், கேட்கலாம். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து கையை கொடுங்க, கையை கொடுத்துட்டு என்ன மன்னிச்சிருமான்னு சொல்றீங்க, கேட்க முடியுதா? ஆனா நான் மாறணும்னு சொல்லி யாராவது கேட்க முடியுமா? ஆண்டவரே நான் மாறணும் ஆண்டவரே, கேட்பீங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மளை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நான் மாறணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த வார்த்தைகளும் வசனமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு உங்க பாதைய தேவனுக்கு நேராக
உங்க கால்களை தேவனுக்கு நேராக நீங்க நடத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்க தலைகளை நின்று, பொதுவா சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லுவாங்க, 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி நான் போனா அங்க ஒருத்தனுக்கு இருதயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அதைத்தான் சொல்ல வர்றேன். நீ 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி எந்த குளத்துல போய் குளிச்சாலும் சரி, எந்த கடல்ல போய் குளிச்சாலும் சரி, பரலோகம் கிட்ட வராது. பரலோகம் உங்களுக்கு வேணும், தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும், தேவ கிருபை உங்களுக்கு வேணும், அவருடைய நடத்துதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் மாறணும். உங்க யோசனைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுதுதான் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்தில் அழுதாள். அவ சொல்றா, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அவளை பார்த்து குடிகாரின்னு சொல்றாங்க. நீ வெறித்து இருக்கிற எழும்பி போன்னு. மருத்துவர் ஒண்ணுமே சொல்லல, மறுபடியும் சொல்றான், ஐயா நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீயா, என் சூழ்நிலை இப்படியா, நான் அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்துல உப்பு கொடுத்ததுனால அவ வாழ்க்கையில சாமுவேல் என்கிற தீர்க்கனை என் ஆண்டவர் எழுப்பினார். இன்னைக்கு உங்களை இருக்கிற சில பேரை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிற காரியம் அதுதான். நீங்க உங்க வாழ்க்கைய தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்களை வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? உங்க பாதைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. உங்க பாதைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர் 28 அதனுடைய 3, 4, 5 நாம் வாசிக்கிற பொழுது ஒரு பெரிய சம்பவத்தை இங்க நம்ம பார்க்க முடியும். எப்படின்னா, ஒரு பெரிய படகு பிரயாணத்துல பவுல் பிரயாணம் பண்ணி கொண்டு போகிற பொழுது, வாசிங்கன்னா, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நாம் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கீழ்ப்படிந்து போறார். போகும்போது கப்பல் பிரயாணத்தில் பயங்கரமான பிரச்சனை, காற்று அடிக்குது, மழை பெய்யுது, பயங்கர புயல், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நம்ம புறப்பட்டு போறோம், நமக்கு பிரயாண சேதம் இருக்க தவிர உடல் சேதமோ உயிர் சேதமோ இருக்காது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த 100க்கு அதிபதியா இருக்கிறவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை. இது என்ன, இவரு என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறான். ஆனா சூழ்நிலைகள் அங்க மாறுகிற பொழுதுதான் அவங்க அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பல நாட்கள், 14 நாட்கள் அவங்க சாப்பிடாம கொள்ளாம கீழே இறங்குற நேரம் வரும்போது எல்லாம் சாப்பிட்டு கூட திடமனதா இருக்கிறாங்க. சரி, இனி பரவாயில்ல சாப்பிட்டுலான்னு. இப்போ மெலித்தாங்கிற ஒரு தீவுக்குள்ள அவங்க புறப்பட்டு கீழே போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்காயணும்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து விறகு எடுத்து கொளுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன விறகை அவர் பொறுக்கி எடுக்கிற பொழுது ஒரு பாம்பு, ஒரு விஷப்பாம்பு அவர் கடிக்குது. கடிச்சோன்னு அந்த தீவுல இருக்கிற அத்தனை மக்களும் அவர் அப்படியே பார்க்குறாங்க. என்னடா இது, இவன் கடல்லையே செத்துருவான்னு பார்த்தான், கடல்ல இருந்து தப்பிட்டான். காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, அதுலேயும் செத்துருவான்னு பார்த்தா அதுலேயும் தப்பிட்டான். அவன் எங்கெல்லாம் தப்பி வந்தாலும் அவனுடைய ஜீவனை போகாம இருக்க, இல்லைன்னா அவன் இங்க வந்தும் அவனுடைய பாவம், அவனுடைய சாபம் பின்தொடருதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் எப்ப சாவான்னு சொல்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னை கடிச்ச அந்த விஷ ஜந்துவை, அந்த பூச்சை அந்த தீயில போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். எல்லாரும் அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க, இவன் எப்ப சாவான்னு சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு, நீங்க எப்ப சாவீங்க, இவன் பெயர் எப்பொழுது அழியும், இவன் பெயர் எப்பொழுது ஒளியும்னு சொல்லி ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட இருந்தேன்னா மெலித்தா தீவுல இருக்கிற விஷ பாம்பு கடிச்சாலும் அவன் உயிர் போகாது. நான் உங்க கூட இருப்பேன்னா மரணத்தையே நீங்கள் எதிர்த்து நிற்கலாம் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்றாரு. அவர் உங்க கூட இருப்பார்னா
சாவே உங்க கண்டதை பயப்படுங்க. ரைட்? என் இயேசு உங்க கூட இருப்பார்னா சாவே உங்களை கண்டு பயப்படும். பாருங்க, பவுல் எப்ப சாவான்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கப்பல் பிரயாணத்தில் தப்பி வந்த போதும் அவனை விடாம சாவு துரத்துதேன்னு சொல்லி எல்லாரும் அவன் ஆச்சரியத்தோட பார்த்துருக்கிற நேரத்தில் அவன் ஒண்ணுமே இல்லாம அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு என் ஆண்டவர் அதைத்தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்னா உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நான் உன் கூட இருப்பேன்னா உனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கம் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அது நீ காண்பாய். அவர் நம்ம பக்கத்துல இருக்கணும்னா நம்முடைய பாதைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும். பாருங்க, பவுலை குறித்து என் ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். பவுலை குறித்து என் ஆண்டவர் தேவன் நோக்கம் வைத்திருந்தார். பவுலுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால சாவு கூட அவனை கண்டு பயப்படுதுங்க. சாவு கூட அவனை கண்டு பயப்படுது. இன்னைக்கு உங்களை கண்டு யாராவது பயந்தான்னு சொல்ல முடியுமா? வீட்டில் குலைக்கிற நாயே உங்களை கண்டு பயப்படலையே, அப்புறம் எப்படி? உண்மைதானே? சில பேருக்கு நாயை கண்டா பயம், அது கடிச்சிருமோன்னு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, இனி நாய் உங்களை குலைக்க வரும், இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னா அது போகும். ஆனா அது எப்போ போகும் தெரியுமா? நீங்க ஆண்டவரோட இருக்கும் பொழுது, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது, உங்கள் பாதைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பொழுதுதான் உங்க வார்த்தைகளுக்கு அவைகள் கீழ்ப்படியும். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறதற்கு ஒருவர் உண்டு, வல்லமையை தருகிற ஒரு தேவன் உண்டு, அவர் என் இயேசு. ஆனா அந்த தேவன் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்க பாதைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்க வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும். உங்க பாதைகளும் உங்க வழிகளும் அவருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால், நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்குகிற பொழுதே உங்கள் வேண்டுதலுக்கு பதில் வரும். இன்னைக்கு அதைத்தான் என் ஆண்டவர் சொல்றாரு. கொர்நேலியு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது தேவதூதன் வந்து சொல்றாரு, கொர்நேலியுவே, நீ ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே உன் ஜெபத்திற்கு பதில் வந்தது. காரணம் என்ன? உன் வேண்டுதல், உன் விண்ணப்பங்களும், உன் ஜெபமும், உதான தர்மங்களும் தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்தது. தேவ சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து the best quality என் பிள்ளைகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? தாவீதை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று. உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் என்னை பார்த்து இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்ல முடியலையே அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவனுடைய வழிகள் என்ன அப்படின்னு யோசிக்கணும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க பழகுங்க. தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னு கேளுங்க. ஒரு குழந்தைய போல கேளுங்க. ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் நான் நடக்கணும்னு விரும்புறேன்ப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்களேன், எனக்கு கற்றுக் கொடுங்க. தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிங்க. வாசிச்சப்பா, நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு நான் விரும்புறேன்ப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. மற்றவர்களை நேசிக்கணும் நான் விரும்புறேன், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்னு விரும்புறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும்னு விரும்புறேன், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். மாற்றம் ஒன்றே மாறாததுங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்றைக்கு இந்த மாற்றத்தை என் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்க மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கிறீங்க, ஆனா மாற்றத்தை அனுபவிக்க தயாரா இருக்கீங்களா? ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை வர உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அதை நீங்க செய்கிற பொழுதுதான் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். சங்கீதம் 56:8 படி, தேவரீர் என்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் நீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீர் துருத்தியில் அல்லவோ வைத்திருக்கிறீர். அதை கணக்கில் அவர் வைத்திருக்கிறது உண்மைதான், அவர் பார்த்திருக்கிறார் உண்மைதான், அவர் வேல்யூ பண்ணி வச்சிருக்கிறது உண்மைதான், உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறது உண்மைதான். ஆனா அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களுடைய பாதைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்க வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு என் ஜெபத்தை கேளுன்னா அவர் ஒரு நாள் உங்க ஜெபத்தை கேட்கவே மாட்டார். தேவனை கஷ்டப்படுத்திட்டு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க கேட்கிற ஒரு காரியம் அதுதான், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புறேன், நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும்னு கேளுங்க. நான் என்ன செஞ்சா உங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி நடந்தா உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு ஒரு குழந்தைய போல நீங்க கேட்பீங்கன்னா என் ஆண்டவர் உங்கள் அருகில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் சொல்கிறார்,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 1 ராஜாக்கள் 3:14 வாசிக்கிறோம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா நடந்தான், என் இருதயத்துக்கு ஏற்றவனா நடந்தான், எனக்கு பிரியமா நடந்தான், நீயும் அதுபோல நடக்கணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இங்கே சில பேரை தாவீதை வச்சிருக்கிறேன், சில பேரை சாலமோனை உருவாக்கிட்டு இருக்கிறேன், சில பேரை யோசுவாவை போல, சிலரை ரூத்தை போல, எஸ்தரை போல நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தகப்பனாகிய தாவீது நடந்தது போல அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நீங்கள் கை கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் நாட்களை நான் நீடித்திருக்க பண்ணுவேன், உங்கள் ஆயுசை நான் நீடித்திருக்க பண்ணுவேன், உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மகிமையை நான் கொடுப்பேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். அவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னார் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரை என்னை மன்னியுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு கேளுங்க. என்னை உருவாக்குங்கப்பா, என்னை உருவாக்குங்க, நான் மாறணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த என் ஆண்டவர், தாவீதை ஆசீர்வதித்த என் ஆண்டவர், யோசுவாவை உயர்த்தின என் ஆண்டவர், யோசேப்பை ஆசீர்வதித்த என் ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உங்க வழிகள் அவருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி, உங்க பாதைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்க யோசனைகள் அவருக்கு பிரியமா இருக்கணும், உங்கள் சொற்கள் அவருக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு பிரியமா இருக்க நீங்கள் ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னார் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படி நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து சில நிமிடங்கள் கண்ணீரோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு சாக்கியத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய பாதைகள் உமக்கு பிரியமாய் மாறணும். இந்த வார்த்தைகளுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது, நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நம்ம கண்ணீரோட கேட்போமா? ஏசப்பா, என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? என்னுடைய பாவங்களை என் ஆண்டவர் எனக்கு மன்னிக்கணும்னு சொல்றவங்க, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புறங்க, உங்க வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரம் உயர்த்துங்க. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, என்னை மன்னியும்னு சொல்லி கேட்போமா? என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் பாவங்களை மன்னியும், என் குறைவுகளை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். அப்பா, பிறருக்கு விரோதமாக செய்த காரியங்களை மன்னியும், பிறரை குற்றப்படுத்தின காரியங்களை மன்னியும். என்னுடைய பாதைகள் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய பாதைகளை ஆண்டவரே நீ செவ்வாய்ப்படுத்துங்க அப்பா. கேட்போமா? இனி இனி இருக்கிற நாட்களில், இனி வாழ போகிற நாட்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆமென். பரலோகம் நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டியது அவசியம். ஆமென். அவர் சொல்லுகிறார், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னாரே. இன்றைக்கு உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி என்று சொல்லி அவர் கூப்பிட ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உங்களுடைய இருதயம் மாறணும். மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாதுங்க, உங்க இருதயம் மாறணும்னு சொல்லி என் ஆண்டவர் விரும்புறார். கோபம் வரும், உண்மைதான். ஆனா அதே நேரத்துல, ஆண்டவரே, இந்த கோபத்திலிருந்து எனக்கு விடுதலையை தாருங்கன்னு கேளுங்க. மற்றவங்களை குறை சொல்லுவோம், உண்மைதான். ஆண்டவரே, நான்
மற்றவர்களை குறை சொல்லாதபடிக்கு என் நாவை காத்துள்ளும் என்று சொல்லி நாம கேட்போமா? மற்றவர்களை பழி வாங்குற எண்ணத்தை விட்டுட்டு, ஆண்டவரே இந்த எண்ணம் எனக்குள்ள வருதுப்பா, ஆண்டவரே இந்த உணர்வு என்னை விட்டு மாறட்டும் என்று சொல்லி நம்ம கேட்போமா? இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற பொழுது, என் ஆண்டவர்களை மன்னித்து உங்கள் பாவங்களை மறந்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம் பாவங்களை நம்ம விட்டு தூரம் அகற்றி போட போகிறார். உங்களுடைய பாவங்கள் ரத்தாமர சிவப்பா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் வெண் பஞ்சை போல மாற்றப் போகிறார். இந்த இடத்திலிருந்து நீங்க போகும்போது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக இந்த இடத்திலிருந்து போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கேட்போமா? மனசார கேட்போம். அப்பா, என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி மனதார கேட்போம். ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, என்னை மன்னியும், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து அந்த பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என்னுடைய ஆண்டவரே துமர அடக்குங்க, என்னுடைய பெருமையை மாற்றுங்க, என்னுடைய அகங்காரங்கள் மாறட்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென், ஆமென். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிற பொழுது, இன்னைக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது, உங்களை தாழ்த்துகிற பொழுது, என் ஆண்டவர் சொல்கிறார், நான் இங்க இருக்கிற சில பேரை அதிகாரப்படுத்துகிறேன். உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி நான் கொடுக்க போறேன், ஒரு அத்தாரிட்டி நான் கொடுக்க போறேன். இங்க இருக்கிற சில பேரை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நீங்க தான் இனி ஒரு லேண்ட்மார்க்கா மாற போறீங்க. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற போறீங்க. இங்க இருக்கிற சில பேரை நான் அவருடைய அந்தஸ்தை உயர்த்த போகிறேன். இதுவரைக்கும் எல்லாராலும் நீங்க அற்பமா பார்க்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம். இனி என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து உங்களை உயர்த்த போகிறத உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. கரங்களை தட்டி அப்படியே நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு, இயேசுப்பா என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் குறைவுகளை மன்னியும், என் மீறுதல்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். நான் ஜெபிக்க தவறாமல் இருந்தது உண்மைதான், ஜெபிக்காமல் இருந்தது உண்மைதான், வேத வாசிக்காமல் இருந்தது உண்மைதான், மற்றவர்களுக்கு மேல அன்பு செலுத்தாமல் இருந்தது உண்மைதான், பிறரை குற்றம் சாட்டினது உண்மைதான். என்னை மன்னியும், ஒரு மாற்றம் எனக்குள் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் எனக்குள் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் எனக்குள் உண்டாகட்டும் என்று சொல் நாம் கேட்போம். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு என்ன மன்னிங்கன்னு யார் யார் கேட்டாங்களோ, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லி யார் யார் கேட்டாங்களோ, அத்தனை பேரையும் என் ஆண்டவர் அடையாளப்படுத்துவதற்காக, அங்கீகாரப்படுத்துவதற்காக, ஆண்டவரை உயர்த்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, முதுகு வலியோட இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க உண்டு,
காலையில எழும்ப முடியல, குனிஞ்சு என்னுடைய வேலையை பார்க்க முடியல, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லி ஆண்டவரே கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைங்க உண்டு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன், எல்லா முதுகு வலியும் வேதனைகளும் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்காக என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அவன் எதிர்காலம் ஆசீர்வாதமா மாறாதா என்று சொல்லி பிள்ளையோட திருமண காரியத்திற்காக ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற பண்ணும்படிக்கு, அவருடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் அவருடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும்படிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு உங்க பாதத்தில் நான் வந்திருக்கிறேன். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீரார். ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து பயந்து போய் இந்த இடத்துல உண்டு. நாளைக்கு ஒரு வேலை இல்லை, நாளைக்கு என் குடும்பத்தை நான் எப்படி நடத்த போறேன்னு சொல்லி கவலையோடு இந்த இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, உனக்காக ஒரு வேலையை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். அப்பா, எனக்கு ரிட்டைர்மெண்ட் ஆக போகுது. என் ரிட்டைர்மெண்ட் காலத்துக்கு பிறகு நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல, எனக்கு வருமானம் எங்க இருந்து வரப்போகுதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட இயக்கத்தோட இந்த இடத்துல இருக்க வந்திருக்கவங்க உண்டு. என் ஆண்டவர் சொல்கிறார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் நான் ஆகாரம் கொடுத்தேன், உன்னை போஷிக்காமல் இருப்பேனோ, உன்னை நடத்தாமல் நான் இருப்பேனோ என்று என் ஆண்டவர் கேட்கிறார். அப்பா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகள் எல்லாம் செலவு பண்ணி சுகம் கிடைக்காத பட்சத்தில் என் ஆண்டவரை தேடி வந்தது நிமித்தம் விலையுமின்றி, ரத்தமின்றி, கத்தியின்றி இலவசமாய் ஒரு அற்புதத்தை பெற்றாள். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இலவசமாய் உம்முடைய அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. நீங்க சொன்ன வார்த்தையின்படி நீ சமாதானம், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு சமாதானத்தை தாருங்கன்னு கேட்கிறவங்க உண்டு. இன்னைக்கு சமாதானத்தில் நிரப்புங்க ஆண்டவரே, சமாதானத்தில் நிரப்புங்க. வீட்டில் அடிக்கடி சண்டை, சமாதானம் இல்லாத நிலைமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளில் சண்டை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாவதாக. அப்பா, படிச்சு முடிச்சாச்சு, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, என் ஊழியம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம். எப்படி என் ஆண்டவர் பிரயாணம் பண்ண ஒரு கழுதை அங்க ரெடியா இருந்துச்சோ, அதே போல உங்களை நடத்தும்படிக்கு என் ஆண்டவர் சில நபர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு என் ஆண்டவர் சில நபர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்களுடைய சிந்தனை முழுக்க இனி எப்படி தெரியுமா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான பாதை எது, தேவனுக்கு பிரியமான வழிகள் எதுன்னு நீங்க கேட்டு 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 நடப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் 30, 60, 100 பலன் கொடுப்பார்களாக. அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. நீங்க சொன்ன வார்த்தையின்படி நீ சமாதானத்திலே போ, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு அருளி செய்வாராக என்ற வார்த்தையின்படி இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் இவரை தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.